ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் சுபாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 24 ஃப்ரெண்ட்ஸ் இன் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ எதை பத்தினா பொங்கலுக்காக ரிலீஸ் பண்ண பராசக்தியோட ரிவ்யூ தான். ஜனநாயகன் கூட போட்டியா விடுறாங்க, கிளாஷா விடுறாங்கன்னு அது ஈக்குவலா இருக்கும்னு நினைச்சுதான் போய் இந்த படத்தை பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல நமக்கு வேற ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க, பராசக்தி. ஸோ படத்தை பத்தி பார்த்தோம்னா ஆக்டர் சூப்பரா நடிச்சிருக்காரு, அதாவது ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காரு. செட்டு சூப்பரா போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க, நல்ல பாட்டு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. சமுதாயத்துல ஒரு இளைஞர் எப்படிலாம் கஷ்டப்படுறாருன்னு காட்டியிருந்தாங்க. அதுல ஒரு கோர்ட் சீன் வருது, சூப்பரா இருந்துச்சு. ஸோ சிவாஜி கணேசன் சூப்பரா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல. நேத்து அந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு காலையில போய் பராசக்தி சிவகார்த்திகேயன் நடிச்சார் இல்லையா, அந்த படத்தை போய் பார்த்தோம். இந்த படத்தோட கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1960s இந்தி திணிப்பை எப்படி நம்ம தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வந்தாங்க, அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ராஜேந்திரன் சொல்லிட்டு எப்படி அதை எதிர்த்தாரு, அதை ஒரு கோரா வச்சுட்டு அதை சுத்தி ஃபிக்ஷனலா இவங்க ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி எடுத்தது படம் தான் பராசக்தி. இது நடிச்சவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிவகார்த்திகேயன், ரவி மோகன் அண்ட் அதர்வா, அப்புறம் ஸ்ரீலீலா, இவங்க 4 பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமா ரவி மோகன் நல்ல ஒரு டிரான்சிஷன் காட்டியிருக்காரு, ஹீரோல இருந்து வில்லனா. வில்லனா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், ஏன்னா பாசிட்டிவ் தான் இதுல கம்மியா இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சீக்கிரம் முடிச்சிருவோம். பாசிட்டிவ் யோசிக்கிற வச்சுட்டானுங்களே, பாசிட்டிவ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. செட்டு, ஸோ ஆர்ட் டைரக்டர் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 1959 அந்த 64 அந்த டைம்ல காட்டுறாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. அண்ட் காஸ்டியூம்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, மேக்கப்பும் நல்லா இருக்கு, அந்த ரேஞ்சில் கரெக்டாக இருக்கு. அண்ட் ஆக்டிங் வைஸ் நம்ம போனோம்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சது, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பர்சனலாக பிடிக்க போகிறது ஜெயம் ரவியோட ஆக்டிங் தான். ஸோ பர்ஃபெக்டாக இப்போ ஒரு ஹீரோவா பார்த்த ஜெயம் ரவி இந்த இடத்துல ஒரு ரகடான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லன் மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் அங்கங்க கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி பாசிட்டிவ்ன்றது இந்த 2 விஷயம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. டைலாக்ஸ் அந்த படத்துக்கு, ஏன்னா அந்த படத்தோட கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு கோர். ஸோ அதனால டைலாக்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தது, டைலாக்ஸ்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த கோருக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் இவங்க இல்லை. அடுத்து நெகட்டிவ்குள்ளே போவோம். நெகட்டிவ் நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு மைண்ட்ல வருது என்னன்னா, படத்துல நம்ம கனெக்டே ஆக முடியல. நிறைய டைம் லைன் அடி வாங்கிட்டே இருந்தது. நமக்கு இந்த கட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்த கட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஃபிளாஸ் இருந்தது. அண்ட் நிறைய விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு புரிய வைக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா பட்டுன்னு அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் நடத்துறாங்க, வேற ஒரு ஊர்ல நடத்துறாங்க. அது பட்டு மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க அதை ப்ராப்பரா எடிட் பண்ணலையா, இல்ல நிறைய விஷயம் சென்சார் போர்ட்ல கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனாலேயே நிறைய இடத்துல புரியல நமக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்க. அது அந்த கோர் டைலாகோட ஒரு கோரான விஷயம்னு நினைக்கிறேன். ஆனா அதுல மியூட் பண்ணதால நமக்கு அதுவும் புரிய மாட்டேது. அந்த எமோஷனை நம்ம கொண்டு வர முடியல அவங்களால, அந்த வேர்ட்ஸை கட் பண்ணதால. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி கொண்டு வரதை அப்போஸ் பண்ணி ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஹீரோ. அதுக்கு ஒரு ட்ரெயினை கொளுத்துறாங்க. அந்த கொளுத்துற டைம்ல தான் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கிளாஷ் வருது. அது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ்ல படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும். 5 வருஷம் கழிச்சு அப்படியே படம் வேற மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சோம். 5 வருஷத்துக்கு அவங்க ஊர்ல போயிடுவாங்க. இவரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, வில்லனை காட்ட மாட்டாங்க. அப்போதான் அதர்வாவோட கேரக்டர் உள்ள வருது. ஸோ அதர்வாவோட கேரக்டர் சொல்லணும்னா எதுக்கு ஏன் இருந்துச்சுன்னே தெரியல சத்தியமா. இப்போ நீங்க ஒரு சில பேய் படம், சில திகில் படம்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு புள்ளைய பெற்று வச்சிருப்பாங்க. ஊர்ல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்கு, ஊர்ல இருக்கிற சாவை கொண்டு வந்து வீட்டுல விட்டுருங்க. அந்த மாதிரிதான் அதர்வா நடிச்சுக்கிறாரு. அமைதியா ஒரு வேலையை பார்க்கலாம், அமைதியா போராட்டமும் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டேன். எங்க சாவ முடியுமோ அங்க போய் நின்று வருது. சிவகார்த்திகேயன் சொல்ல கேட்காம போயிட்டு அவனும் படத்துல ஜெத்து போயிடுவான். ஆக்சுவலா இது வரைக்குமே எனக்கு படம் புரியவே இல்லை. நீங்க திட்டலாம், அப்ப இதுக்கு பார்க்க போறாங்க. நிஜமாவே நீங்க போய் பாருங்க, அப்படிதான் உண்மையிலேயே எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் லவ் சீன்ஸ். அந்த ஹீரோயின் பேருனா ஸ்ரீலீலான்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க ரத்னமாலான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. திடீர்னு லவ் சீன் வருது. எதுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கும்போது அந்த பொண்ணு அதர்வாவை லவ் பண்ணுதுன்னு நினைச்சேன். நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சிவகார்த்திகேயன் லவ் பண்ணுது. உண்மையில அந்த பொண்ணு சிவகார்த்திகேயன் தான் லவ் பண்ணுது. இந்த படம் ஏற்கனவே திடீர்னு பார்த்தா நடுவில் திடீர்னு அண்ணன் தம்பி பாசத்தை கட்டுறவே சிவகார்த்திகேயன் அதர்வாவும் லவர்ஸ் மாதிரி பார்த்துக்கிறாங்க. லவர்ஸ் மாதிரி அப்படியே ரொமான்டிக்கா சிரிச்சுக்கிறாங்க. என்னடா போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படம் அப்பதான் ஓகே இது போராட்டத்துக்காக போயிட்டு இருக்கு இப்படின்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லவ் சாங் திருப்பி போராட்டத்துக்காக போயிட்டே இருக்கு. இன்டர்வல் முடிச்சுட்டு இப்ப இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போச்சு. அந்த கதைக்குள்ள கொண்டு வர மாதிரி போச்சு. புரிய ஆரம்பிச்சது அந்த இன்டர்வல் கொஞ்சம் உள்ள போகும்போது தான், இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கொஞ்சம் கதை புரிய ஆரம்பிச்சு. இன்டர்வல் முடிச்சுட்டு உள்ள வரோம், டிவேட் பாடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன டிவேட் பாடுறீங்க, இப்பதானே நாங்க போட்டு அந்த அடி அடிச்சானுங்க டிவேட்.
அதுக்கப்புறம் திருப்பி படம் அதே மாதிரி புரிஞ்சாதான் நான் படத்தை பார்ப்பீங்க, புரியவே கூடாதுன்னா நம்ம ஒரு முக்காவாசி படத்தை திருப்பி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல கிளைமேக்ஸா இருந்தது, கிளைமேக்ஸ் பெட்டரா நல்லா இருந்தது. ஜெயம் ரவியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர். அவரை வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க, இந்திய எதிர்ப்பா போராடுறாங்க, ஸோ அதை வந்து நீ தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதோ ஊர்ல எல்லாம் ட்ரைனிங்ல, சரி ரஷ்யால ட்ரைனிங் எடுத்தாப்லையா, ரஷ்யால அங்கெல்லாம் வேணும்னே கேட்டுன்னு போய் பெரிய பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்துலாம் சொன்னாரு. விஷயம் என்னன்னா சிஎம்ஏ ஒரு இங்க வந்து கேள்வி கேட்கிறாரு. சிஎம்ஏ அவர் சொல்றதுக்கு வந்து ஓ சரி சரி அப்படி என்ன பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியல. சிஎம்ஏ அவர் சொல்றதுதான் கேட்கிறாரு. இதுல வந்து படம் உண்மையிலேயே ஜெயம் ரவி வரும்போதுலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா ஜெயம் ரவி சூப்பரா அந்த கேரக்டர் பண்ணிருக்காரு. ப்ரூட்டலா பண்ணுனா பண்ணு, அவனை சொல்லுனா அவனை கொல்லுனா கொன்னுடு, அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல். கையில குழந்தை இருக்கா, குழந்தாலும் பரவாயில்ல அவனை கொல்லு, அந்த மாதிரி கேரக்டர் பண்ணாரு ஜெயம் ரவி தான். எனக்கு தெரிஞ்சு இதுல சூப்பரா பண்ணிருந்த ஒரு நல்ல கேரக்டர். சில கேமியோஸ் எல்லாம் இருக்கா, ராணா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, ஜாலி ரெட்டி, ஆமா ஜாலி ரெட்டி கேரக்டர் பண்ணியிருப்பாருல அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பெசில் ஜோசப் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம காளி வெங்கட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க. நம்ம பாண்டியராஜன் சாரோட பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. யாரும் மெயினா ஸ்கிரீன்ல காட்டுறாங்களோ அவங்களாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இந்த படத்தை பொங்கலுக்கு எடுத்தானுங்களா இல்ல பொங்கலாவே எடுத்தானுங்களான்னு தெரியல. படம் பாதி வேலை தூக்கம் தான் வந்துச்சு. நல்ல வேலைக்கு ஜனநாயகன் வரல, வந்துருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன் கூட ஓடி இருக்காது போல, ஏன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஐப் இந்த நம்ம ஆளுங்க பண்ற தப்பே முதல் விஷயம் அதுதான். படம் வந்துச்சுன்னா பார்த்தா நல்லா இருந்துன்னு சொல்ல போறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. அதை விட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு ஐப் ஏற்றி பலூன் பறக்க விடுறது, பிளெயின் பறக்க விடுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணி விட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல போய் உக்காந்தா இதைதான் இவ்வளவு நாள் ஓட்டி வந்தான்னு கையில எடுத்து கொடுத்துறாங்க. நல்ல நிஜமா சொல்றேன், சூர்யா சந்தோஷமா இருப்பாரு. நல்ல வேலைக்கு இதுல நம்ம கதையை கொடுக்கலன்னு. ஒருவேளை சூர்யா நடிச்சிருந்தா கதையை வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே சூர்யா தப்பிச்சாரு. இதுக்கு இந்த பராசக்தி டைட்டில ஒழுங்கா விஜய் ஆண்டனிக்காவது கொடுத்துருக்கலாம். அந்த சக்தி திருமகன்ற படத்துக்கு அவர் வச்சு சந்தோஷமாவது இருந்திருப்பாரு. நிஜமா பராசக்தி ஏன் இது படத்துக்கு பேர் வச்சாங்க, சம்பந்தமே இல்ல. பராசக்தின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டா புறநானூறுனே வச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்மேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த போராட்டத்தை பண்றாங்க. ஆனா அதை வந்து ஒரு மாதிரி தீவிரவாத கும்பல் மாதிரி காட்டுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கங்க ஒரு ஊர்ல ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அங்கங்க இதுல ஏறி இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. போராட்டம் பண்ணும்போது அந்த தடுக்கிறதுலாம் இருந்திருப்போம். நான் இல்லை, இது வந்து ரொம்ப அவங்க வந்து ஃபிக்ஷனலா பண்றது, ரொம்ப ஆர்ஷா இந்தி திணிப்பே ரொம்ப ஆர்ஷா பண்ண மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா சுதா கொங்காரா. இந்த டைரக்டர் என்ன படம் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இறுதி சுற்று, அப்புறம் இறுதி சுற்றே தெலுங்குல எடுத்திருந்தாங்க. அப்படி இறுதி சுற்றே என்ன நாங்க இதுல எடுத்தாங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன், ஹிந்தியில எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா நம்மளோட சூரரை போட்டு அதுவும் தமிழ் ஹிந்தியில எடுத்திருந்தாங்க. இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியுது துரோகின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க போல, ஸ்ரீகாந்த் எல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட். அது யாருக்கும் தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இறுதி சுற்றம் சரி, நம்மளோட சூரரை போட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் பராசக்தின்னு எப்படி எடுத்தாங்க, எப்படியே ஸ்டோரி இப்போ ப்ராப்பரா எழுதல, ஏன்னே எனக்கு புரியல. வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம் சீரியஸாவே. ஏன்னா அவங்க அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துனாங்க. விஜய் படத்தோட அதாவது ஜனநாயகம் விஜயோட லாஸ்ட் படத்தோடய காம்படிஷனா வருதுன்னா அந்த மாதிரி இறங்கி இருக்கும்னா அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்த்தா அதுக்கு இந்த காம்படிஷனா வராமே சந்தோஷமா இருந்திருக்கலாம். நல்ல வேலை விஜய் படம் வரல, நாங்க இப்பயே விட்டுட்டு போயிடுறோம்னு விட்டுருக்கலாம். அப்படிதான் இருக்குது படம். கொஞ்சம் டீசெண்டா இன்னும் கொஞ்சம் எத்தனை வருஷமா எடுத்தாங்க, எவ்வளவு நாள் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம், ஸ்கிரிப்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம். நமக்கு சினிமாவை பத்தி டெக்னிக்கலா தெரியலனாலும் ஒரு ஆடியன்ஸா நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்த காசுக்கு இது எனக்கு திருப்தியா இல்லை. இடத்துக்கு நாங்க மொத்தமா 190 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கோம் ஒரு டிக்கெட்டு. ஸோ அந்த காசுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம், அது ரெண்டுத்துக்கு மட்டும் காசு எடுத்துட்டு மிச்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அது ரெண்டுத்துல மட்டும்தான் படத்துல விஷயமே இருந்துச்சு. மற்ற பிளாக் ஃபுல்லாவுமே சரி அந்த இடத்துக்கு கூட்டின்னு போனோம்ன்றதுக்காக இந்த மிச்ச பிளாக் எடுத்து வச்சிருக்காங்க, மற்றபடி அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ இதுல ஸ்பெஷல் மென்ஷன் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கேரக்டர் வந்து சேத்தன் பண்ணியிருக்காரு. அண்ட் கலைஞர் இருக்காரு இல்லையா, அவரோட கேரக்டர் வந்து குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காரு. அதுவும் கொஞ்சம் ஒரு இடத்துல அவங்களே இருக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த படத்துல நல்லா பண்றாங்க குத்த கேரக்டர், அவங்களுக்கு 10 செகண்ட் தான் ஸ்கிரீன் டைம். யாரெல்லாம் வந்து சும்மா இருக்கிறாங்களோ அவங்க படம் பூரா நீவா சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப ஜெயம் ரவி வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. மொத்தமாவே படத்துல 10 நிமிஷம் தான் வந்தாரு. நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த படத்துக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போற ரேட்டிங் வந்து 5க்கு 2 தான். அந்த 2ம் எதுக்குன்னா, ஒன்னு ஆர்ட் டைரக்டருக்கு, இன்னொன்னு ஜெயம் ரவி. இவங்க 2 பேருக்காக மட்டும்தான் அந்த 2 பாயிண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ரிவ்யூஸ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, it's bye from Subhash, 24 Frames Center.